கூட்டணி கணக்குகள்லாம் உறுதி ஆயிடுச்சா? கூட்டணி கணக்குகள் பிரேமலதா அவர்கள் மதில் மேல் பூனைன்னல்ல, இப்போ பூனை கொஞ்சம் லெஃப்டில் அப்படியே கால் வைக்குது திமுக பக்கம். 9 சீட்டு ஒரு ராஜ்யசபா. ஓ 9 சீட்டா? ஆமாம். ஏங்க திருமாவளவன் மாதிரி அதிர்ச்சி ஆகுறீங்க, இடதுசாரிகள் மாதிரி அதிர்ச்சி ஆகுறீங்க? 3/4% சார் உங்களுக்கு. ஆமாம், இருந்துட்டு போட்டோம். பிசிகே, சிபிஐ, சிபிஎம் விட ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு 2011 29 சீட் ஜெயிச்சோம்ல நாங்கள் தானே பெரிய கட்சி. அன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கூடாதா சொல்லுங்க? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுங்கள் மேடம், 0.5 நாங்கள் 2 MP வச்சுக்கிறோம், 4% வாக்கு மேலே வாங்கணும். நீங்கள் என்ன, நாங்கள் 100 வருஷ கட்சி, 2 பேரும் சேர்த்தா 2% வச்சுருக்கோம். நீங்கள் என்ன வந்துக்கிறீங்க? காங்கிரஸ் அவங்களுக்கு 9னா இப்போ காங்கிரஸுக்கு எவ்வளோ? திமுக பெரிய சிக்கலில் மாட்ட போகுது. ஓகே, இந்த மாதம் நல்லாயிருக்கும். என்ன தான் ஊடகங்களை போட்டு மறைச்சாலும் எப்பா பெரிய சண்டையாம. ஆமாம், நமக்கு டிபேட் அது இல்லை. இங்கே என்ன ஆச்சு அதான் டிபேட்டு சொல்லி அமுச்சிக்கிறாங்க, அஜெண்டா அமுச்சிக்கிறாங்க. தலைப்பு மட்டும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அவன் என்ன போடுறான்னு பாரு, நம்ம வேறு போடலாம், இப்படியே விட்டுவாங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் வரதானே போகுது. ஜோடங்கர் நேற்றுனா பேட்டி கொடுத்துக்கிறாரு, ஆட்சி பங்கு இது பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎம் நேற்று போய் சண்முகம் பார்த்துக்கிறாருல, 15 சீட்டா? சிபிஎம் 15னா சிபிஐயும் 15 கேட்பாங்க. நாங்கள் என்ன தொக்கான்னு கேட்பார் அவர் வீரபாண்டிய. அவர் கேட்பார் இவர் நம்ம தலைவர் திருமாவளவன் 2 MP வச்சுக்கிறோம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு. அப்போ ஆளுக்கு 15னா என்ன வருது? அட்லீஸ்ட் 12. இந்த அம்மா ஒரு 9, 36, இது ஒரு 9, 45. காங்கிரஸு ஒரு 40, 85 சீட்டு வெளியே போதா? அப்புறம் மற்றவனுக்கு அந்த முஸ்லீம் லீக்லாம் அவங்க சின்னத்தில் தான் நிற்பாங்க. ஐயா விட்டுமா 2 ஐயாவை. எந்த ஐயாவை சொல்கிறீங்க? ஒன்று ஐயா ஆண்டவர் ஐயா, இன்னொன்று வைகோ ஐயா. ஆண்டவர் ஐயாவுக்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்துருவாங்க பண்ணிட்டாங்க. அவருக்கு வைகோ ஐயாவுக்கு அவங்க சின்னம் தான், இல்லாட்டினா கண்ணீர் விட்டு அழுவாரு. ஆமாம், அப்போ அவரு ஒரு 10 நிற்பார்ல, 95 இது வெளியே போகுது. நான் காங்கிரஸுக்கு 40 தான் கொடுத்துக்கிறேன், ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்கல்ல. இவ்வளோ சிக்கல் இருக்குது. இவர்கள் கிட்டத்தட்ட இறுதிப்படுத்திட்டாங்க. வரும், ஏதாவது பிரச்சனை வரும், ஆனால் பெருசாக வராது.